ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க ட்ரிகர் வார்னிங் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ட்ரிகர் வார்னிங் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். ஜெசிகா ஆல்ஃபா தான் இந்த படத்தோட லீடாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஒன்லைனில் பார்க்கலாம். ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினி உங்களோட அப்பா இறந்ததுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா தானா இறக்கல, யாரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கொலையா பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க, அவங்கள நம்ம ஹீரோயினி தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, நம்ம ஹீரோயினியோட அப்பாவை அவங்க எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு சொல்ற படம் தான் ட்ரிகர் வார்னிங். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. படத்தோட லீடா நடிச்சிருக்க ஜெசிகா ஆல்ஃபா ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. படத்துல வரக்கூடிய ட்விஸ்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸும் நல்லாவே கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்க. படத்தோட மேக்கிங்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோனி அவங்க அப்பா செத்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படம் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். படத்தோட ஸ்டோரியும் நம்ம பல படங்களில் பார்த்த அதே ஸ்டோரி தான். ஸ்டோரியில் எதுவும் புதுசாக இல்லை. இந்த படத்தில் வர ட்விஸ்ட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.